போலீஸ் ஹலோ போலீஸா இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஹலோ, எங்க இருக்க? உடனே ஆபீஸுக்கு வா. வந்துடுறேன். கணேசன் சார், எப்படி இன்ட்ராகேட் பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும் சார். பண்ணிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஓகே? எஸ் சார். எஸ் சார். உள்ள இருக்காரா? இருக்கார் சார். போனே சார். வாயா ஹீரோ, போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உட்கார். நீங்க என்ன கேட்குறீங்கன்னு புரியலையே. அதை உங்களுக்கு விளக்கமா வேற சொல்லணுமா? சொன்னா தானே தெரியும். ஆஹா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க எங்க போயிட்டு வர? அப்படி பார்த்தா ஒன்றும் செய்யலைன்னு அர்த்தமா? ஸ்டார் ஹோட்டல்ல பப்ளிக் முன்னாடி ஒரு பொண்ணு அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்க. அப்படி என்ன அவ தப்பு பண்ணா? அவ இல்ல, அவன். சரி, ஜெண்டரை பத்தி கவலை இல்லை, அதை விடு. வேற என்ன பண்ணாங்க? வேற ஒன்றும் பண்ணலையே. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஆமா, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது தடுத்தா அதான் நடக்கும். ஏன், நீங்களா இருந்தா கூட அதை தானே செஞ்சிருப்பீங்க. சரி, அதை விடு. அதை மட்டும்தான் செஞ்சிய. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற 2 ஸ்டாஃப் அடிக்கல நீ? ஸ்டாஃப்ங்கிற பேர்ல 10 குண்டாசை வச்சிருக்காங்க. அதுல 2 பேர் தான் அவனுங்க. ஓ, அவங்களாம் குண்டாஸ் இல்லை. ஓகே, அங்க அவ்வளோதான் நடந்துச்சு இல்லை? ஒரு பையன் வந்து உன்கிட்ட பேசியிருப்பானு. டேய், நில்லு நில்லு நில்லு. அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்? அந்த டிஸ்கோ சத்தத்துல எனக்கு ஒன்றும் கேட்கல. நானும் டிஸ்கோத்தே போயிருக்கேன்ப்பா. அங்க பேசினதெல்லாம் எனக்கும் கேட்டிருக்க. என்ன சொன்னான் அவன்? யார் ஃபங்க்ஷன்ல வந்து கலடா பண்ற? ஒரு போன் 1 ஹவர்ல உன் வேலையை காலி பண்ணிடுவேன். நீ அடிச்ச பையனுக்கு தலையில 16 தையல், ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவனுக்கு ஒரு 15 வயசு தான் இருக்கும். அவன்லாம் ஏன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்குறான்? அவனுக்கு வேண்டியவங்க யாராவது ஃபோன் பண்ணா அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்டப்பா. அங்க என்னால பேச முடியல. உன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன செய்ய சொல்ற? சொல்லு, டெல் மீ. தாராளமா ஆக்ஷன் எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா எனக்கு பதில் சொல்ற வேலையாவது மிச்சம் ஆகும்ல? இல்ல, எடுங்க, தாராளமா எடுங்க. நோ 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 குரு, டோன்ட் கம் டு ஹேஸ்டி ஜெனரலைசேஷன். அங்க வா. ஏண்டா இப்படி பண்ற? சிட்டியில் 10,000 போலீஸ் இருக்கான். எல்லா வேலையும் நீயே செய்யணும்னு ஆசைப்பட்டா எப்படி? உன்கிட்ட மாட்டின அக்யூஸ்டுங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா? நீ அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா உன் பொசிஷனே வேற. உனக்கு எவ்வளோ பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்கோம். என்ன செய்யறது? நீ என்னடான்னா முரட்டுத்தனமா எல்லாரையும் டொப்புன்னு சுட்டுக்கிட்டு இருக்க. நல்ல போஸ்டிங் போயிடுதே. என்ன போஸ்டிங்ல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, நல்ல போலீஸ்காரனா இருக்கல்ல, அதுவே போதும். இந்த சிட்டில லாஸ்ட் 6 மந்த்ஸா ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அவ்வளவு ஏன் ஸ்டேஷன்ல கூட 5-6 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நம்ம கவர்மெண்ட் லாண்ட் ஆர்டரை காப்பாற்ற சொல்லி நம்ம கையெல்லாம் அவுத்து விட்டுருக்கு. அப்படி இருந்தும் கூட பழைய இரும்பு கடையெல்லாம் பாம்பு வெடிக்கிற அளவுக்கு வெப்பன்ஸ் எங்கிருந்தோ சீப்பா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கான். அவனைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். போன மாசம் கூட 10 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண. ஜட்ஜும் சென்டென்ஸ் கொடுத்துட்டாரு. என்னாச்சு? அடுத்த நாளே அத்தனை பேரும் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டாங்க. இப்போ கமிஷனர் கிட்ட இருந்து ஒரே பிரஷர் அவங்களை பிடிக்க சொல்லி. ஏன்
நீங்க கூட 3 தடவை ஃபோன் பண்ணி என்ன சத்தம் போட்டிருக்கீங்க. அது விஷயமா தான் இப்போ ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த கும்பலை உங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். யாரு நீ என்கிட்ட ஒப்படைப்பியா? குரு, நீ செய்கிறது தப்புன்னு சொல்லலை. த வே யூ ஹேண்டில் அந்த ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கல. முடிஞ்சிடுச்சே, அப்போ நான் கிளம்பலாமா? என்ன கடமை அழைக்குதா? கடமையில் நாளைக்கு என்ன நாள் மறந்துட போறீங்க. அப்புறம் வீட்டில் என்னால் பதில் சொல்ல முடியாது. நம்ம பிரியா பர்த்டே தானே, நான் மறக்க மாட்டேன். நீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் தத்து பிள்ளையா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு அப்பா. சார் என்னதான் அடிச்சாலும் ஒரு வார்த்தை கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அவங்களோட சேர்ந்து நீயும் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்க. ஓ மேல இருக்கிறது சின்ன கேஸ் தான், அதை நான் பார்த்துக்கிறேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டா நீ வெளியே போயிடலாம். கல்து கேட்டா குட்டிச்சோறு அதெல்லாம் எங்க இருக்கும்? குப்பத்துல தான். ஏதோ பெரிய வேலை வந்திருக்கான். காசு பணம் எல்லாம் தராங்களா, எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்களா. எந்த குப்பம்? ஈசிஆர் ரோட்ல இருக்கிற நீலாங்கரை குப்பம் தான்.